கிருஷ்ணகிரியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாக செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் நினைவு நாளினை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரரும் வெள்ளையர்களுக்கு இணையாக முதலில் கப்பல் ஓட்டிய வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 154வது நினைவு நாளினை முன்னிட்டு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நலச்சங்கத்தின் சார்பில் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நினைவு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கப்பல் ஓட்டிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய சந்திரமோகன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரராகவும் வழக்கறிஞராகவும் இருந்ததோடு வெள்ளைக்காரர்களின் பிரித்தானிய கப்பல்களுக்கு போட்டியாக இந்தியாவில் முதல் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். பின்னர் தூத்துக்குடிக்கும் கொழும்புவுக்கும் இடையே கடல்வழி போக்குவரத்தை மேற்கொண்டதை வெள்ளைக்கார ஏகாதிபத்தியம் வ.உ. சிதம்பரம் பிள்ளை மீது தேசத்து துரோகம் குற்றச்சாட்டுடன் அவருக்கு 2 ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டதுடன் சுமார் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை அடுத்து அவரை கோவை மற்றும் கண்ணனூர் சிறைகளில் தண்டனையை அனுபவித்ததோடு வழக்கறிஞர் உரிமத்தையும் வ.உ. சிதம்பரம் இழந்தார். பின்னர் 1936 அன்று அவர் காலமானார். இன்றுடன் 154 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை வாழ்க்கை வரலாறு குறித்து அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் போது நுகர்வோர் அமைப்பின் மாநில செயலாளர் ரோஷன் ரஷீத், தேனி மாவட்ட தலைவர் பிரசாந்த் மற்றும் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர்கள் பத்மாவதி, முரளிதரன், சரவணன் மற்றும் ஆசிரியர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எனவே போதைப் பொருள் இல்லாத இந்தியா பிரசாரத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான இளைஞர்கள் சேர்வது மிகவும் முக்கியம். நாம் நசா முக்தி பாரத் அபியானின் கீழ் ஒன்றிணைந்து சமூகம், குடும்பம், நண்பர்கள் மட்டுமல்ல, நாமும் போதைப் பொருள் இல்லாதவர்களாக இருப்போம் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம். ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மரியாதைக்குரிய தியாக செம்மல் நம்முடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவருடைய 154வது நினைவு அஞ்சலி தலைமை ஆசிரியர் ரமேஷ் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பாருங்க, மிக சிறப்பான. அவர் இறந்து 154 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சிதம்பரம் பிள்ளை பாருங்க, நாட்டுக்கோசரம் ஏகப்பட்ட தியாகம் பண்ணவர், நாட்டு மக்களுக்கோசரம் பல முறை சிறை சென்றவர், சமூக ஆர்வலர், முதல் கப்பலோட்டிய தமிழன். தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு அந்த கப்பல் செல்வதற்கு அவர் மிகப்பெரிய அளவில் பாடுபட்ட தியாக செம்மல் அவருடைய நினைவு அஞ்சலி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கிருஷ்ணகிரியில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மக்கள் மாணவர்கள் பொதுமக்களுக்கு இல்லாமல் வ.உ. சிதம்பரனார் பிள்ளையை நினைக்கணும். அவர் செயலாற்றிய அனைத்தையும் மாணவ மாணவிகள் செயல்படுத்த வேண்டும் என்பது உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.